நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற நிலா இருக்குல்ல, அதுக்கு நம்ம சந்திராயன் அனுப்ப தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு நிலாவை பற்றி தெரியும், போகிற வழியை பற்றி தெரியும். ஆனால் நம்ம அடிக்கடி போய் பார்க்குற பீச்சு கிட்ட இருக்கிற கடல் இருக்குல்ல, அந்த கடலை பற்றி நம்மளுக்கு தெரியாது. ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம காலை தொட்டுட்டு போகிற அலைகள் வந்து எவ்வளவு ஆழமானது, அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான மர்மங்கள் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து நம்ம கடலை தெரியும்னு நினச்சி டைட்டானில் போனவங்க வந்து காணாமல் போன மாதிரி நிறைய பேர் வந்து உலகத்தில் தொலைஞ்சு போயிருக்காங்க. அந்த கோடிக்கணக்கான மர்மங்களோட அடிஷ்னலாக ஒரு மர்மத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னியாகுமரியிலிருந்து 1200 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் நேராக அண்டார்டிகாவை நோக்கி போக ஆரம்பிச்சிங்கன்னா கடல் தண்ணீர் இது மட்டும் தானே இருக்கும். அப்படி 1200 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போனீங்கன்னால் அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிராவிட்டி ஹோல் இருக்குது அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்த என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் ஜியாய்டு லோ அப்படின்னு சொல்றாங்க. உலகத்திலேயே கம்மியான கிராவிட்டி ஃபோர்ஸ் கூட இந்த இடத்துல தான்ப்பா இருக்குது அப்படிங்கிறாங்க. இதோட வெளிப்பாடா சவுத் இந்தியாவில் ஸ்ரீலங்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கம்மியான கிராவிட்டியை வந்து உலகத்தில் நீங்கள் எல்லா இடத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, அண்டார்டிகா, நியூயார்க்கு, லண்டன் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இருக்குல்ல, தமிழ்நாடு, கேரளா, ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் வந்து கிராவிட்டி கம்மியாக இருக்குங்கிறாங்க. போர்னியோவில் வெயிட் பார்த்தாலும் ஸ்ரீலங்காலையோ தமிழ்நாட்டிலையோ வெயிட் பார்த்தா ஒரு 3 கிராம் வந்து வித்தியாசமாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிராவிட்டி புல் வந்து நம்ம ஊரில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. கேட்குறதுக்கே கிரேசியாக இருக்குல்ல. என்ன மதன் கடலுக்கு நடுவில் ஓட்டாங்கிற, இங்கே வந்து கிராவிட்டி கம்மியாக இருக்குதுங்கிற, உளுந்தா டம்னு தானே உழுகிறோம், ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எனக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன். எஸ்பெஷலி இந்த ஒரு பர்டிகுலர் ஹோல் வந்து இந்தியன் ஓஷனுக்குள்ளே இருக்குதுங்கிறாங்கல்ல, அது உங்களை நம்ம எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குது. வரப்போகிற பல சந்ததியினரை அஃபெக்ட் பண்ண போகுது. இது ஃபார்ம் ஆனது இன்ஃபேக்ட் ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆனதுக்கும் இந்த கடலில் ஓட்ட ஃபார்ம் ஆனதுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஆன இந்த ஒரு ஹோல் வந்து எதனால ஃபார்ம் ஆயிருக்குது, இப்போ அங்கே போனால் நம்ம என்ன பார்க்க முடியும், இதோட ஷேப் எப்படி இருக்குன்னு பல விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பட் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அது ஒரு ஃப்ரீயான விஷயம். பட் எனக்கு இத்தனை பேர் இந்த மாதிரி ரேரான இன்ஃபர்மேஷனை நம்ம தமிழ் மொழியில் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கிற ஒரு பூஸ்டை கொடுக்கும். அண்ட் நம்ம 7 மில்லியனையும் நெருங்கி போயிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே அடிச்சு கொஞ்சம் நெருங்கி கொண்டு போயிடுவோம். எனிவே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்தியன் ஓஷனில் இருக்கிற அந்த மிகப்பெரிய ஓட்டை எதனால, யாருனால, அது எப்படி உருவாச்சு, அங்கே போனால் என்ன இருக்கும் பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். எர்த் எந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம எல்லாருமே வந்து உருண்டையாக இருக்குதும்பாங்க. ஆனால் எர்த் உருண்டையா இல்லைங்கிறத யதார்த்தமான ஒரு விஷயம். உடனே ஃப்ளாட் எர்த் கான்ஸ்பிரசி பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க. பட் எர்த் வந்து ஒரு உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குது. நம்ம நிறைய பேர் வந்து எர்த் வந்து ஆரஞ்சு பழம் மாதிரி நல்லா வட்டமாக இருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம். நோ, அது வந்து ஒரு மாதிரி மேடு பள்ளமாக கரடு முரடாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பியர், அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஷேப்பில் தான் வந்து எர்த் வந்து ரியாலிட்டியில் இருக்குது. ஒரு மிகப்பெரிய பள்ளமான பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடலில் தான் இருக்குது, இந்தியன் ஓஷனில் தான் இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த ப்ளூவாக அந்த இடத்த மட்டும் காமிச்சிருப்பாங்க, ஆழமாக இருக்குது. இது வந்து சாதாரண மேப் கிடையாது, இது வந்து சேட்டலைட் மேப். வெளியிலேருந்து பார்க்குறப்ப எர்த் வந்து இப்படி தான், இங்கே தான் வந்து பள்ளம் அதிகமாக இருக்குதுன்னு தெரிய வருது. உலகத்தில் வந்து 70% வந்து ஓஷன்ஸ் தான் கவர் பண்ணியிருக்குது. 94% உயிரினங்கள் வந்து ஓஷன்ஸில் தான் இருக்குது. ஊச்சி பாருங்க, நீங்கள் பார்க்குற ஆடு, மாடு, சிங்கம், புலி, பக்கத்து வீட்டு நாய், கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, அப்பா அம்மா எல்லாரும் 6% தான். இது போக 94% லிவிங் பீயிங்ஸ் வந்து கடலுக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம அதை பார்க்குறதே கிடையாது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது. இப்போது ஆனால் இவ்வளவு சொல்லப்படுற ஓஷன்ஸை வந்து நம்ம 20% தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இன்னமும் அதனால தான் நம்ம புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இப்போது இந்த இடத்துக்கு நம்ம வர ஆரம்பிப்போம். அந்த புரியாத புதிர்களில் ஒரு முக்கியமான புதிர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷனில் இருக்கிற இந்த IOGL அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா இந்தியன் ஓஷன் ஜியாய்டு லோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியாய்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிட்டி வந்து முதல்ல எர்த்தில் வந்து எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருக்கிறது கிடையாது. நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம் எர்த்தில் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் கிராவிட்டியோட புல் இருக்குதுன்னு நினைக்கிறோம். பட் அப்படி கிடையாது. கிராவிட்டி வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப சேஞ்ச் இருக்கும். பட் ரொம்ப மைன்யூட்டான சேஞ்ச். நம்ம நிலாவுக்கு எர்த்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் மாதிரிலாம் இருக்காது. பட் ரொம்ப மைன்யூட்டான ஒரு சேஞ்ச் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எர்த் வந்து முதல்ல ஒரு இங்கேருந்து இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸே வந்து இங்கேருந்து இங்கே இருக்காது. சென்டர்லேருந்து உங்களுக்கு புல் வருதுன்னா இங்கேருந்து உங்களுக்கு இமயமலை மேலே இருக்கிற அதே புல் வந்து உங்களுக்கு அது கீழே இருக்காது. கரெக்டாக ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி முன்ன பின்ன தான் வந்து எல்லா இடத்துலையுமே இருந்துட்டு இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1948 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச அடுத்த வருஷம் வந்து ஒரு டச் ஜியோபிசிசிஸ்ட், ஓகேவா, அவர் பேர் வந்து ஃபெலிக்ஸ் ஆண்ட்ரிஸ் வென்னிங் மெயின்சஸ். என்னடா பேர் வைக்கிறீங்க, மதன் கௌரி எவ்வளோ சிம்பிளாக இருக்குது, குமார் சுரேஷ் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. எனிவே, ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து
ஒரு கிராவிட்டி சர்வே ஷிப் எடுத்துட்டு வந்து இந்தியன் ஓஷன்ல சுத்த ஆரம்பிச்சிருக்காரு. பல இடங்கள்ல சுத்தி இருக்காரு, இங்கேயுமே சுத்த ஆரம்பிச்சிருக்காரு. கிராவிட்டி சர்வேங்கிறதே வந்து எங்கெங்க எவ்வளோ கிராவிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறது தான் எங்களோட முக்கியமான ஒரு வேலை. ஸோ இவர் வந்து 1948ல் இந்த இந்தியன் ஓஷன்ல நான் சொன்ன மாதிரி கன்னியாகுமரியிலேருந்து நேராக போனீங்கன்னா, கன்னியாகுமரிக்கும் தமிழ்நாட்டுக்குமே அந்த ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இங்கே நீங்கள் நேராக போனீங்கன்னா அண்டார்டிகா தான். நம்ம இங்கே பீச்சில் சாதாரணமாக நிற்போம், அதர் சைடு வந்து போலார் பேரும் பனிக்கரடியும் போலார் பேரும் பனியும் இருந்துட்டு இருக்கு, பென்குயினும். அவ்வளோ தூரத்துக்கு கடல் தான், நடுவில் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த இடத்த அவர் நோக்கி போயிட்டு இருக்கப்போ இந்த இடத்துல வந்து கிராவிட்டி கம்மியாக இருக்கே அப்படிங்கிறது வந்து அவர் முதல்ல ரெகக்னைஸ் பண்ணுறாரு. ஏன்னு அவருக்கு புரியலை. நம்ம எல்லாருமே வந்து இன்னைக்கு நம்ம இதை பேசலாம், முன்ன பின்ன இருக்குது ஷேப் அதெல்லாம், பட் அப்போ வந்து 1948ல் அவருக்கு புரியல ஏன் வந்து இங்கே கிராவிட்டி கம்மியாக இருக்குதுங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியல. ஸோ அவர் வந்து நான் இந்த இடத்த சொல்கிறாரு, இந்த இடத்துல 30 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர், 1-2 கிலோமீட்டரில் யோசிச்சு பாருங்க, 30 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து 106 மீட்டர் வந்து கடலோட மற்ற இடத்த விட கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் லிட்டரலாக ஃபிசிக்கலாக நீங்கள் ஸ்பேஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா மற்ற கடல் பகுதியை விட நீங்கள் வந்து இந்தியன் ஓஷனில் இருக்கிற இந்த ஒரு பகுதி வந்து 106 மீட்டர்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே போயிருக்குது. 106 மீட்டர் இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு யோசிச்சு பாருங்க, உள்ளுக்குள்ளே புதஞ்சிருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்கிறாங்க. எதனால அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே வந்து பல காரணங்கள் சொல்லப்பட்டு இருந்துச்சு. இதுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் எதனால அங்கே கம்மியாக இருக்குது, ஏன் அங்கே கிராவிட்டி கம்மியாக ஃபீல் பண்ணுறாங்கிறதுக்கு நிறைய ப்ரொபோசல்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு, யாருமே கன்க்ளூசிவாக சொன்னதில்லை. பட் இப்போ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்னு பெங்களூரில் இருக்குல்ல, ஒன் ஆஃப் த ப்ரீமியம் இன்ஸ்டியூட்ஸ். ஸோ அதில் வந்து அட்ரே கோஷ் அண்ட் தெபாஞ்சன் பால், ஓகே நம்ம பேரும் அவங்களுக்கு சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்கும், பட் இந்த மாதிரி 2 சீனியர் சயின்டிஸ்ட் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த இடத்துல மட்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய கிராவிட்டி ஹோல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன கிராவிட்டி ஹோல் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த இடத்துல வந்து கிராவிட்டி புல் வந்து கம்மியாக இருக்குதுன்னு பார்க்குறாங்க. ஒரு பள்ளம் வந்து இருக்குது அப்படிங்கிறதும் தெரியுது. மொத்த இடத்தையும் நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே தண்ணி டைரெக்டாக உள்ளே கொட்டிட்டு இருக்காது, அந்த இடமே வந்து பள்ளமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலும், அங்கே வந்து கிராவிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதுக்கு பேர் வந்து இந்தியன் ஓஷன் ஜியாய்டு லோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏன் வந்து இந்த இடம் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறப்போ இந்த இடத்துல தான் வந்து இங்கே கிராவிட்டி கம்மியாகவே ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னு கேட்குறப்போ அவங்க வந்து பல ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பல ஸ்டிமுலேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிமுலேஷன்ஸோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இது இப்படி இருக்குதுன்னா பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இது ஃபார்ம் ஆயிருக்குது. இன்னைக்கு இமயமலை இன்னைக்கு இருக்குதுன்னா அது ஏன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து இன்னைக்கு நீங்கள் பார்க்குற இந்தியா, ஏஷியா, யூரோப், ஆஸ்திரேலியா இது எல்லாமே வந்து ஒரு கான்டினென்ட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து கான்ஸ்பிரசி பேசல, அகைன் ஆக்சுவல் சயின்ஸ் பேசிகிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய கண்டமாக இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு பார்க்குற எல்லா நிலப்பரப்பும் வந்து ஒரு கண்டமாக இருந்துச்சு, அது கோண்ட்வானா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து பல மில்லியன் வருஷமாக ஸ்ப்ரெட் ஆகி பல கான்டினென்ட்ஸ் உருவாச்சு. அதில் வந்து இந்தியன் பிளேட்டுங்கிறது வந்து தனியாக வந்துச்சு. அந்த இந்தியன் பிளேட் வந்து ஏஷியன் பிளேட்டோட டங்குன்னு மோதினப்போ வந்து அதில் உருவானது தான் வந்து 2 பிளேட் இப்படி மோதிச்சுன்னா என்ன இப்படி மேலே போகும்ல, இப்படி போய் ஒன்று கீழே போகுது இன்னொன்று மேலே போகுது, இப்படி போகிறப்போ உருவானது தான் இமயமலை. அதுதான் வந்து இன்னைக்கு சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து ஒரு பார்டராகவே இருந்துட்டு இருக்குது. அது உருவாகின மாதிரி அது அகைன் எத்தனை பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அதனால தான் இன்னைக்கு இமயமலை அங்கே இருந்துட்டு இருக்குது, யங்கஸ்ட் மவுண்டன் இன் த வேர்ல்டும்போ. அப்போ அது அங்கே இருக்குதுன்னா இதுவும் இன்னைக்கு இங்கே இருக்குன்னா இதுக்கும் பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கணுங்களப்போ ஒரு 19 சிமுலேஷன்ஸ் ரெடி பண்ணுறாங்க. எப்படி எர்த்தில் வந்து அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் இருந்துச்சு, எதனால இங்கே மட்டும் ஒரு பள்ளம் ஏற்பட்டுருக்கணும், இங்கே மட்டும் கிராவிட்டி கம்மியாக இருக்கணும், மற்ற இடத்துலலாம் இருக்கிறத விட இங்கே ஒரு கன்சிடரபுளாக கம்மியாக இருக்குதுங்கிறாங்களே. அகைன் சில பர்சன்டேஜ் தான், நம்ம போய் நின்னோன்னா நம்மளுக்கு ஃபீல்லாம் பண்ண முடியாது, பட் ஆக்சுவலாக கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்கிறாங்களே எதனால அப்படின்னு யோசிக்கிறப்போ அங்கே கிடைக்கக்கூடிய பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இமயமலை போய் வந்து இங்கே உடச்சிச்சுல, அது இங்கேருந்து வந்து எப்படி ஆப்பிரிக்கா கிட்ட இருந்து அதாவது மொத்தமாக வந்து ஒரு கோண்ட்வானா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, அதுலேருந்து இந்த கான்டினென்ட்ஸ்லாம் ஸ்பிளிட் ஆகுறப்போ இங்கே இருக்கிற பிளேட்டோட சைனா இதெல்லாம் இங்கே இருக்கிற பிளேட் ஏஷியன் பிளேட்டு, இங்கே இந்தியன் பிளேட் இருக்குது, இது இங்கேருந்து போய் இப்படி போய் மோதுதில்ல, அது மோதுறப்போ நடுவில் தண்ணி தானே இருந்திருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஓஷன். இப்போ இந்த ஓஷன் வந்து உள்ளே புதைக்கப்படுது கரெக்டாக, இது உள்ளுக்குள்ளே புதைக்கப்படுறப்போ அதோட பிளேட் ஓஷன் பிளேட் வந்து உள்ளுக்குள்ளே போகுது. இதோட ஓவரால் ரியாக்ஷனால பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து பயங்கரமாக புகைய ஆரம்பிக்குது. இந்த ஒரு புகைதல் தான் வந்து ஒரு மிகப்பெரிய மேக்மாவை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்குது கீழே அப்படின்னு சொல்கிறாங்க, லோ டென்சிட்டியில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கீழே இருக்கிற அதனால வந்து இந்த ஒவ்வொரு இடத்துலையும் கிராவிட்டி வந்து கீழே இருக்கிற விஷயம் தான் வந்து மேலே இருக்கிறத புல் பண்ணுது கரெக்டாக. இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல இந்தியன் ஓஷனில் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல அங்கே உள்ள போனது வந்து இந்த இடத்துல அதிகமாக வந்து சேர்ந்து கீழே இருக்கிற மேக்மாவோட டென்சிட்டியே கம்மியாக வச்சிருக்குது, அதனால கிராவிட்டியோட புல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியல, வாட் எவர் ஐ சே டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட், பட் மேட்டர் இதுதான். இதோட இம்பாக்ட்னால இங்கே வந்து கடலோட பிளேட்டுக்கு அடியில் இருக்கிறது வந்து
ஒரு கிராவிட்டியை வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண விடாமல் அதுவே வந்து நிறைய தாங்கிடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேலே இருக்கிற வந்து கிராவிட்டியும் வந்து கம்மியாக ஃபீல் பண்ணுறாங்க, டென்சிட்டி கீழே கம்மியாக, மாஸ் கம்மியாக இருக்குதுங்கிறதுனால. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கிராவிட்டி ஹோல் வந்து இந்தியன் ஓஷனுக்கு நடுவில் இருக்குதுங்கிறாங்க. நியூசிலாந்து ஹெரால்டு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மேகசினில் நாசா ரிவீல்ஸ் வை யூ வில் லூஸ் வெயிட் இன் ஸ்ரீலங்கா அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கல் வாசிக்கிறப்ப என்ன வாசிச்சேன்னா, இந்த இம்பாக்ட் வந்து அந்த இடத்துலனா அதை சுற்றி இருக்கிற இடங்களுக்கு இம்பாக்ட் போகும்ல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட சதன் மோஸ்ட் டிப் இருக்கலாம், இலங்கையிலேருந்து நிறைய பேர் பார்ப்பீங்க. அந்த இடத்துல வந்து கம்பேரிட்டிவ்லி கிராவிட்டி வந்து கம்மியாக இருக்கும். உலகத்திலேயே கம்மியான மனிதர்கள் வாழ்கிற இடங்களில் வந்து இந்த இடங்கிறாங்க. அது வந்து ஸ்ரீலங்காலையும் சவுத் இந்தியாலையும், சவுத் இந்தியானா வந்து மோஸ்ட்டாக தமிழ்நாடு, கேரளா இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்குங்கிறாங்க. இது எந்த அளவுக்கு பியர் ரிவ்யூடுன்னு தெரில. பட் ஒரு டிராவலர் வந்து 68 கேஜியில், அதில் போட்டிருக்கிற ஒரு எக்ஸாம்பிள், 68 கேஜி இருக்கிற ஒருத்தர் வந்து நியூசிலாண்டில் 68 கேஜியில் இருந்தார்னால், நியூசிலாந்து இது அவங்க ஊர் ஹெரால்டில், ஸோ அதனால வந்து நியூசிலாண்டில் 68 கேஜி இருக்கிற ஒருத்தர் வந்து மால்தீவ்ஸ் இல்லைனா வந்து ஹட்சன் பே அங்கே கனடாவில், இல்லைனா ஸ்ரீலங்காவில் இங்கெல்லாம் வந்து போய் நின்னாங்கனால் அவங்க வந்து 3 கிராம் வந்து கம்மியாக ஃபீல் பண்ணுவாங்களாம். ஃபீலிங்கே கம்மியாக இருக்கும், அவங்க வெயிட் கம்மியாகல. ஆனால் அந்த இடத்துல வந்து கிராவிட்டியோட புல் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே இழுக்கிறது நியூசிலாண்டில் இழுக்கிற அளவுக்கு இங்கே இழுக்கலாங்கிறதுனால வெயிங் மெஷினில் நிற்கிறப்போ ஒரு 3 கிராம் கம்மியான மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஹைப்போதெட்டிக்கல், இது யதார்த்தம் கிடையாது, பட் ஹைப்போதெட்டிக்கலி ஓகேவா, ஒரு இடத்துல கிராவிட்டியே இல்லாமல் ஒரு இடம் இருக்குதுன்னா, நம்ம ஸ்பேஸ் இருக்குது, நிலாவில் வந்து நம்மள அளவுக்கு இருக்காது, கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு நாள் போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஸ்பேஸ்க்கு நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்க. அங்கே போய் இந்த ஒரு விஷயம் கிராவிட்டியே இல்லாத ஜீரோ கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே மிதந்துட்டுலாம் வந்து இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லலாம் சுற்றிட்டு இருப்பாங்களே சயின்டிஸ்ட், அந்த மாதிரி உங்களுக்கு போக ஒரு சான்ஸ் கிடச்சிச்சுனால் இந்த ஒரு விஷயம் நான் பண்ணால் பயங்கரமாக இருக்கும். எனக்கு கிராவிட்டியே இல்லாத இடத்துல எனக்கு மிதக்கணும், அப்போ நான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா அது என்னன்னு சொல்லுங்கள். அது போக இந்த மாதிரி உலகத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நான் வேறு ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவிலும் சர்ச் பண்ணுங்கள். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye. Madan Gowri signing off here. Love you all. Take care. Bye. Cheers.